கிரேசி மோகனோட எல்லா படங்கள்லையும் எய்தர் ஹீரோயினுக்கோ அல்லது ஏதாச்சும் ஒரு கேரக்டருக்கோ ஜானகி அப்படின்ற பேரு கண்டிப்பா இருக்கும். ஜானகி திருமணம் ஜானகி ஆயிட்டீங்களா? ஐயோ ஜானகி 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 யார் அந்த ஜானகி? மானகி ஜம்பா வீட்டுக்கு ஜானகி அம்மா வீட்டுக்கு போன் போட்டு. ஜானகி பாத்தீங்களா? ஜானகி ஜானகி விடுங்க, அவ குழந்தை. ஜானகி தெரிஞ்ச ஆளுதான் உன்னோட ஃப்ரெண்டு டாக்டர் ஜானகி. ஜானகி இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா, ஆரம்ப காலங்களில் கிரேசி மோகன் ஸ்டேஜ் டிராமாவில் நடித்து வந்தவர்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் ஸ்கூல் படிக்கும்போது அவருக்கு முதல்ல ஸ்டேஜ் ஏற்றின டீச்சரோட பேர் ஜானகி. அவங்கள கடைசி வரைக்குமே மறக்காததால தான் அவரோட படத்தில் வர்ற ஏதாச்சும் ஒரு முக்கியமான கேரக்டருக்கு ஜானகின்ற பேரை வச்சிருப்பாரு கிரேசி மோகன். இதை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது, நான் ஜான்சி ராணி பற்றி படம் எடுத்தா கூட அதில் ஹீரோயினுக்கு ஜானகின்னு தான் பேர் வைப்பேன்னு ரொம்ப வேடிக்கையாக சொல்லியிருப்பாரு. ஸோ இதோட நம்ம கிரேசி மோகன் சீரீஸ் டேக் இட் ஈஸி லைஃப் இஸ் கிரேசி ஒரு முடிவுக்கு வருது. கிரேசி மோகன் பற்றியும் அவரோட படங்கள் பற்றியும் அவரோட ரைட்டிங்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்டையும் நீங்கள் கமெண்ட்டில் என்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதை தொடர்ந்து இன்னும் யாரை பற்றி, எதை பற்றி, எந்த படத்தை பற்றி பேசலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்டர்வல் முறுக்கில் நாம் அதை பற்றி பேசுவோம்.